அடுத்து கேமிங் 10.0 இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் கேட்டீங்கன்னா இனி நம்ம கிராணி சாரோவில் கார் ஸ்கில் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப்லாம் பாருங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. தாத்தா வந்துட்டாரு. ஏதா தாத்தா ஸ்லண்டினா வீட்டு போய் வந்துட்டாருன்னு அதுக்குள்ள சிவகிய மகளே நம்ம தாத்தா எங்கே இருக்கா? பாட்டி தாத்தா எங்க? நல்ல பேரானே உனக்கு தேவைன்னு சொல்லி உள்ள கீழே எங்கே போயிருப்பாரு போல. எங்க இருக்கிற பார்த்து சொல்றியா? ஓகே பார்க்கலாம். ராணி பேராணி உள்ள வந்து அழக்கானும். எங்க இருக்கா உனக்கு போய் பார்க்குறியா? ஏன் மொட்டைப்படியா உள்ள வாடா. சும்மா பேராணியை பார்த்து கட்ட வேண்டியத. ஓகே அதான் பார்த்தீங்கன்னா வந்து பாட்டி திட்டுறாங்க. தாத்தாவை பாச்சி ஐயோ ஓகே பண்ணுங்க. வீடியோ இன்னும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது லைக்னோட வச்சுக்கோங்க. அப்போ நம்ம ப்ரோடியூஸ் நம்ம உடனே ஒரு ஒன்று பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா லைக் சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கியம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நம்ம கேம் உள்ள போயிடலாம். இந்த வீடியோ தாத்தா பார்த்து பேசிட்டு தான் இருப்பாங்க. பட் நம்ம அதை கொண்டுக்காமல் ஒரே இடத்த தான் தூக்கி கடைசிட்டு டக்குனு பயணி அதான் டக்குனு காலேஜ் கேம் முடிச்சுன்னா நீங்கள் இடத்த எல்லாம் வாய் உலகத்து பயங்கரமாக. பாட்டி எங்கே இருக்கீங்க? அவங்களுக்கு பிடிச்சதோ அன்பளிப்பு கொடுத்து அந்த தாத்தா அன்பளிப்பு கொடுத்த அந்த வேசை நம்ம கீழே போட்டிருக்கோம். எவ்வளோ தைரியம் வந்தா என்னோட புருஷன் வாங்கி கொடுத்த வேசையை போய் எனக்காக வாங்கி கொடுத்த வேசை உடைப்பேன் பேராடி உனைய போட்டு தலைமை விட மாட்டேன். உண்மை காட் அதான் கோபத்திட்டவங்க இப்போ பார்த்தோன்னா கார் பேட்டிங்க தான் இருக்கும். தூக்கி போட்டலாம். இப்போ தான் இன்ஜின் பாடு எடுக்க போயிடலாம். மக்கள் இன்ஜின் பாடு வந்து எங்கே இருக்குங்க? டிவியில் இருக்கும். டிவி ஆர்டர் இருக்கும். ஏன் அப்புறம் இந்த ப்ரிசன் உங்களால் தெரியுமா அப்புறம் கேட்டீங்கன்னா நம்ம அது பார்த்தீங்கன்னா ப்ரிசன் ஐட்டம் 1 மக்களே. சரி என்னோட ட்ராப் பண்ணுறா தாத்தா வேறு பாட்டி வேறு தந்துட்டு இருக்கோம். தாத்தா ஆதார் கார்டு எங்கே இருக்காது தெரில. ஓகே இப்போ இன்ஜின் பாட்டு மியூசிக் அதை சேசிங் மியூசிக் கேட்டுச்சு மாதிரி இப்போ திவாது நின்றுச்சு. பாட்டி மறந்துட்டாங்களோ? எங்க பேராணி எங்கேயாச்சும் பார்த்தீங்களா? என் மொட்டை மணியா எங்கடா இருக்க? அந்த பேராணி நான் பார்க்குறேன் ஒன்றையா பார்க்க ஆளை காணும். ஓகே அதான் பார்த்தீங்கன்னா தாத்தா கட்டின்னு அந்த பாட்டி கட்டின்னு பேராணி அங்கே தான் இருக்கியா? ஒழுங்க வராது அங்கே நின்று இல்லைன்னா அவனைய சர்ஜரி பண்ணுறவேன். ஏதே சர்ஜரியா? ஐயோ இங்கே வந்து ஷார்ட்கன் பாட்டு இருக்கவங்களே எடுத்துக்கலாம். பாட்டி அவன் சர்ஜரி பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்போனா நம்ம டக்குன்னு எஸ்கேப் பண்ணி முடிச்சிடலாம் நம்மளே. ஓகே போட்டல நேரத்துக்கு என்னடா அது பியர் ட்ரைவ் பண்ண காலை வச்சா பட் மாட்டிக்கல. ஏதோ கிளிச்சு நினைக்கிறேன். கிளிச்சா பக ஏதோ ஒன்று விடுங்க தப்பிச்சிட்டோன்னா அது போதும். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராணி பேராணி எங்க பார்த்தியா? சுத்தமாக ஆளை காணாம வந்தானே ஷார்ட் கேனே அட்டி வாங்க சொன்னேன். அடி எவ்வளோ கொடூரமான சிரிப்பு. சரி ஓகே நம்ம ஸ்பார்க் பக்கத்துக்கு நம்ம போட்டுட்டு நெக்ஸ்ட் இருக்கலாம். நெக்ஸ்ட் என்ன தேவைன்னா கேஸ்லின் தேவை. கேஸ்லின் வந்து பார்த்தோன்னா கார் பக்கத்தில் தான் நம்ம தான் லெட்டரை பார்ப்பலாம். அந்த இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பேலாக்கி வந்து பார்த்தா சீவரில் இருக்கும் மக்களே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் பார்ட் 3 இருக்கும். அதுவும் எடுத்துகிட்டு போயிடலாம். இங்கே வந்து தாத்தாவோட வேஸ் இருக்குது. அதை பாட்டி அன்பளிப்பி கொடுத்த வேஸ் தாத்தா இங்கே தான் வச்சுருந்தாரு. பட் அதை எங்கே போச்சு தெரில. ஆக்சுவலி உண்மையை சொல்லலாம் ஒரு ஃபிஃப்த் அட்டம்ப்ட்டு சொல்லலாம் ஓகே. பிகாஸ் தாத்தா நிறைய விட அடிச்சிட்டாரு. பாட்டி அதிகமாக என்னை பொழந்துட்டாங்க. ஸோ எக்கச்சக்கான அட்டம்ப்ட்ஸ் பண்ணி எப்படி இந்த அட்டம் தான் எனக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிருக்கு. கிராணி பேராடி ஆளக்காடும் என்ன பண்ணுறது? ஷார்ட்கன்ல 2 புல்லட்லாம் இருக்கு. அவனை போட்டதெல்லாம் கையை பறக்கட்டு இருக்கு. கிராணி ஏங்க பேராடி நான் தாங்க போட்டு தருவேன். நீங்கள் வாயை மூட்டுங்க. அவனை நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா அப்போ போட்டு கொடுங்க என்கிட்டேன். அதாவது கிட்டத்தட்ட ஒரு சின்ன குடும்பம் நம்மளை போட்டு தள்ளுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கு. என்ன நடக்குது ஐடியாவே கிடையாது. இப்போ ஷார்ட்கட் பாட்டு எடுத்துக்குன்னா பாட்டி எங்கே இருக்கீங்க? நான் உங்களை போட்டு தள்ள போகிறேன். யாரையாவது போட்டு தள்ள பார்க்கல பேராணி. இன்னைக்கு இங்கே சரசரி வாக்கம் இங்கேருந்து போக மாட்டேன். என்னோட டாக்டர் சர்டிஃபிகேட்டில் வாங்கி வீணாக போகுது. உன்னைய சர்ஜரி பண்ண எனக்கு மனசு குளிர்ச்சியாக இருக்கும். ஏதே நீங்கள் டாக்டர் பார்த்துட்டு வாங்கிக்காக நீங்கள் என்ன சர்ஜரி பண்ணலாமா? தயவு சரி இப்படி சொன்னால் தயவு சரி நம்பி போகாதீங்க மக்கள். அதுக்கு சொல்ல வந்துட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைண்ட் டே 5 ஃபன் ஃபங்க்ஷன் தான் போகிற மாதிரி ஐடியா இருந்தது. என்ன ஆச்சு கேட்டிங்கன்னா சொன்ன எனக்கு எக்கச்சக்கமாக ப்ராப்ளம். இப்போ என்ன ஒரு 1 ப்ராப்ளம் இது சுற்றி போயிட்டு இருக்குங்களே. பாடி வந்துட்டா பாடி போட்டு என்னாச்சு கேட்டிங்கன்னா நான் சொன்ன தத்திங் நாங்கள் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன்ல அது வந்து தத்திங் ரியலாக இருக்கா மக்களே. அவள் வந்து இப்போ 100 அது 1001 சேனல் வேர்ல்டில் வருவான். இப்போ தாத்தா வேறு அழக்கணும். தாத்தா வந்து போட்டு தட்டு போகிறான். ஓகே
என்னாச்சு கேட்டீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தோன்னா அவனை என்னை பார்த்து இடியட்டுன்னு நமக்குல அதுக்காக தான் நான் அவனோட சீடு. நீங்கள் தைரியமாக இருந்தீங்க வச்சுக்கோங்களேன், தைரியமாக சூப்பராக இருந்தீங்க. ஏடா என்னடா வழுக்கிட்டு போகிற மக்களே பாரு உனக்கு எப்படி வழுக்கிட்டு போகிறாரு பாரு தாத்தா. ஓகே விடுங்க, நம்ம அந்த கதைக்குள்ளே போயிடலாம். என்னாச்சு கேட்டிங்கன்னா நம்ம 2-3 அப்படின்னு ஒரு சீடு மக்களே, அதில் அவன் தான் ஆக்கிரமிச்சிருக்க அந்த வேர்ல்டில். நீங்கள் எது நான் ஆஃப்லைனில் போகிறத விட ஆன்லைனில் போங்க. நான் ஆன்லைனில் கன்ஃபார்ம் வருவான். நீங்கள் உங்களுக்கு தைரியம் வரல, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இல்லைனா இல்லை ப்ரோ நீங்களும் கொஞ்சம் போடுங்கன்னு கேட்டிங்கன்னா போடுறதுக்கு சான்ஸ் கம்மி மக்களே. கேட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஹேக்கிங் அந்த மாதிரிலாம் அவன் பண்ணுறது நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய யூடியூபர்ஸும் அவனை பற்றி பார்த்துருக்காங்க, அவனை பற்றி ஸ்டோரியாக தெரிஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருண் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணார் கேட்டிங்கன்னா டெலிபோர்ட் பண்ணி அதாவது நம்ம கழுத்து கீழே கட்டி இருக்குப்பா அப்படின்ற மாதிரி அவன் கொள்றதுக்கே வெயிட் பண்ணி தான் தத்திங்க வருண் ப்ரோ பொழச்சியோ வாய் வளர்றதே குளத்துருக்கு. ஐயோ சரி சாகடிதுக்கு ஸோ வாய் உலகத்து மக்களே. நீங்கள் இது செஞ்சு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நினைக்கிறேன். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாருக்கும் நினச்சிக்கோங்க. அப்போ நம்ம ப்ரைவேட் உடனே வண்டியை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். இப்போ பார்த்தோன்னா இப்போ ஏன் ப்ரோ நீங்கள் ஸ்பைட்டை வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் இருக்கு மக்களே. ஃப்ரெஞ்சை தரேன்னா நம்மளை பறக்க இது காரஸ்கே பண்ண நான் அதை பறக்க போய்யா அப்படி சொல்லிட்டு ஒழுங்காக பேசலாம். என்னாச்சு கேட்டிங்கன்னா தத்திங்க நான் பார்த்துலேருந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு படப்படப்பாகவும் பக்குன்னு இருக்கும் மக்களுக்கு. மைன்கிராஃப்ட்குள்ளே போது நான் பசங்க பயப்படதான் சொல்லணும். வருண் ரொம்ப பயந்துட்டார். அதுக்கப்புறம் எனக்கு அவன் சில பிக்சர்ஸ்லாம் அனுப்பிச்சிருந்தான் மக்களே, அவன் விளாட்ன மாதிரி. பட் அதெல்லாம் நல்லா சுத்த போய் எப்படி அப்புறம் நீங்கள் பையின்றிருக்கா அவன் பார்த்தத போய் என்னடா அது யாரும் வர மாதிரி கேட்கல மக்களே. எதாச்சும் பாட்டு ரீஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் பேராண்டி நான் ரீஸ் பண்ண வந்து பழக்க போகிறேன் கேட்குதா மக்களே. ஆடி ரீஸ் பண்ணிட்டாங்க கீழே. அப்போ வந்து சொத்துக்கு எதாவது மேலே வந்துட்டு இருக்கணும், பட் வரலை. இப்போ வந்து பார்த்தா இன்னும் ஆமோ நம்ம எடுத்துக்கலாம். எர்ரா ஆக்சுவலி ஏன் எனக்கு ரொம்ப ஸ்பீடாக இருக்குன்னு தருது மக்கள். ஆக்சுவலி என் கேரக்டர் ரொம்ப ஸ்பீடாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே பாட்டி வந்துட்டாங்க. வேற நீ அங்கேயே இல்லை உன்னைய பொழந்து கட்ட போகிறேன். யார் போனதுங்களா பார்க்கலாம் மக்களே. பார்க்க அந்த தத்திங்க ரொம்ப இதுவும் பண்ணவங்களே. ஆனால் அவன் சின்ன வந்து பார்த்தா ஒரு மோடு இருக்குது, மோடு இல்லாமல் அவனே வருவான். அதெல்லாம் நம்ம 2-3 நீங்கள் சீட்டு போட்டாலே அவன் வந்துடுவான். இப்போ தாத்தா வேறு ஆளாக காணும். நீங்களும் தாத்தா வரதுக்குள்ள நீங்களும் இப்படி ரிலாக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா பெல் ஆகிடும் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம வீடியோஸில் உடனே வரும் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண அப்படி. ஏன்னா லைக் சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கியம் பிகல் அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தா தாத்தா போட்டு தரலாம். தாத்தா எங்கே இருக்கீங்க? நான் பாடியை போட்டேன். கிராணியை போட்டியா பேராடே. அதாவது பாட்டியை போட்டு சரி எவ்வளோ காண்டாச்சு பார்த்தீங்கன்னா தாத்தாவுக்கு அவ்வளோ கைண்ட் பர்சன் லவ்விங் பர்சனாக இருக்கார் போல் அவர். ஸோ விடுத்தருங்க அவரை பற்றி. என்னடா பார்த்தீங்களா கையை அங்கே நிற்குது, அதாவது ஒரு பக்குனால அது நிற்குதா இல்லை கிளிச்சினாலும் அங்கே நிற்குதா தெரில, அது நமக்கு ஐடியாவே தெரில. இப்போ தான் பார்த்தீங்கன்னா கீழே போகிறது நம்ம சீவரில் போய் தான் அவங்களே ஆகணும். ஏன் பிகாஸ் நம்ம சீவரில் போனால் தான் அங்கே பேட்லாக் இருக்கும், அதை போய் ஓப்பன் தேவையில்லை அப்படி சொல்ல போகிறோம். அதுக்காக சொல்ல வந்துடுறேன். ப்ரோ நீங்கள் எப்படி ப்ரோ நீங்கள் ரோபோட் எஸ்கேப்பு எல்லாம் ரோபோட் எஸ்கேப் எப்படி போட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா கிராண்ட் நீக்கஸ் ஏற்றின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பை பண்ணுறதுக்கு ஒரு 10 காயின் வேணும்னு நினைக்கிறேன். 10 to 4 காயின் தெரில எக்ஸ்ட்ராஸ் பை பண்ணுறதுக்கு. அந்த எக்ஸ்ட்ராஸ் மட்டும் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரோபோட் எஸ்கேப் உங்களுக்கு அன்லாக் ஆகிடும். அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கேமில் போனால் ரோபோட் எஸ்கேப் அன்லாக் ஆகிடும். வாங்க. அதுக்காக நிறைய பேர் டவுட் வந்துருக்கு, எப்படி ப்ரோ நீங்கள் புது மோடு அதுக்கு புது எஸ்கேப்ஸு அப்படிலாம் நீங்கள் எப்படி ப்ரோ ஏற்றுறீங்கன்னா அதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஸ்பெஷலாக நம்ம சொல்லிடலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கீங்கன்னா நம்ம ஃபுல்லாக பேஸ் பண்ண தேவை. நமக்கு நம்ம வந்து தூக்கி போட்டுடலாங்க. நம்ம கீழே தான் சீவரை விட்டு கீழே இருந்ததுக்கப்புறம் நம்ம வந்து டக்குனு எஸ்கேப் பண்ணிடலாம். வந்து 10 நிமிஷத்தில் கீழே பாதி பொருள் கீழே நம்ம எடுத்துகிற நமக்கு இன்னும் 2 பொருள். அது பேர் என்னது பேலகி கார்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேஃப் கீழே தான் எடுக்கணும் மக்கள். சேஃப் கீ எங்கே போகிறதுக்கு கேட்டிங்கன்னா நம்ம மேலே பலகை போட்டோம்ல அங்கே தான் இருக்குது. அது கட்டிங் பேஸ் இருக்குது. எங்கே இருக்காங்க கேட்டிங்கன்னா சீவரில் தான் இருக்குது. அது நம்பர் என்னவா இருக்கும் சரி தெரியல, அங்கேவே குத்தம் இல்லை மக்கள். நான் பார்த்த மக்களே ஞாபகம் இருக்குது. நான் வந்து நம்பர் 2 தான் பார்த்தேன். என் பிரெயின் சொல்லுது, பட் என் மனசு நம்பர் 1 தான் மூலம் சொல்லுது நம்பாதடா அப்படின்னு சொல்லுது.
நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் கேட்டேன், நம்ம நம்பர் விட்டு நம்ம 3ஆவது சொல்கிறத நம்ம நம்பணும். பிகாஸ் அதுதான் எல்லாமே நோட்டீஸ் பண்ணி வச்சுருக்கு. மை பிரைன் இஸ் பிரைன் அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ சீவரோட போயிடும். எட்டுக்கா கேவி என்னடா ஜம்ஸ்கே ஆட்டோ போட போகிறோம் தெரில. அவ்வளோ அது வர நம்ம சமாளிச்சுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரோ பண்ண போறீங்க கேட்டீங்கன்னா, நம்ம கன் எடுத்துக்கலாம். நீ கன் ரீலோட் பண்ணிடலாம். ஏன் ப்ரோ கன் ரீலோட் பண்ண போகிறேன், இந்த சீவருக்கு இதுக்கு சம்மதமே இல்லை கேட்பீங்க. நம்ம சீவரிட்டு வெளியே போகும்போது தாத்தா பாட்டி வந்து போட்டு தட்டிட்டு நம்ம எல்லா வேலையும் பண்ண சொல்லுவோம் தான். என்னடா இப்போ தான் ஹேங் ஆகிறமே ஆயிடுச்சு. இது ஒன்று நமக்குலே இப்போ தான் பார்த்தா 2 ஆமும் லோவர் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீழே சீவருக்கு போகலாம் வாங்க. அதாவது வந்து 10 நிமிஷத்துக்கு போதுமான பொருளை எடுத்துகிட்டு நம்ம போட்டோம். மீதி இன்னும் 10 நிமிஷம் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓகே நம்ம வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் பண்ணி இது இன்னொரு பொண்ணு எடுத்தேன். அது ஸ்பைடர் இருக்கே அந்த மேலே போட்டிருக்கேன். ஓகே 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 நம்ம டபுள் அதான் அந்த கன்னு தூக்கிட்டு போனால் நீங்கள் தாத்தாவோட விளையாடிங்க வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது நீங்கள் தாத்தாவை போட்டு தந்தீங்கன்னா நீங்கள் கன்று கிடைக்கும். இந்த கன்று வச்சு நீங்கள் பாதி வேலை கிட்ட பண்ணல அந்தத்தில் வளர்க்குது. அதாவது தாத்தான்னு சொன்னே ஐயோ தாத்தாவா அப்படின்ற மாதிரி அது அப்படியே ஒரு பர்சன் நிற்கும். அதாவது இப்போ நம்ம வந்து ஈஸி பண்ணல. பட் இந்த எட்டுக்கா கேள்விக்கு வந்து எக்ஸ்ட்ரீமான நினைக்கிறேன். அப்படி சர்ன்னு போகிறான். ஸோ ஓகே அவன் அங்கே நின்றுட்டு இருக்கான். பட் நம்ம வந்து பார்த்து இப்படி பயன்லாம் இந்த இடத்துக்கு பார்த்தா பேலாக் இருக்க மக்கள். நீங்கள் வந்து ஐட்டம் ப்ரிசன் 1 நீங்கள் அதை ப்ரிசன் 1க்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தா இனிமேல் காலேஜ் கேப் ஈஸியாக பாருங்கள். இன்னும் கொஞ்சம் இருக்கும் காலேஜ் கேப்புக்கு இதான் பேலாக்கி அதான் இதான் ஈஸியாக இருக்கலாம் சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்தா எட்டுக்கா கேள்வி வாழை காணும். எட்டுக்கா கேள்வி இங்கே இல்லைல்ல. நம்ம என்ன பண்ணோன்னா மேலே போகலாமா மனசு சொல் பேச்சு கேட்கல. நான் மூளை சொல் பேச்சு கேட்குற மக்கள். ஓகே டக்குன்னு போ டக்குன்னு போடா டக்குன்னு போ அப்படியே சொல்லி மேலே வந்துட்டேன். ஐயோ அதாவது என் மூளை சொன்னது நம்மளை பார்த்தீங்களா அங்கே இருக்கேன் நான். இது நோட்டீஸ் பண்ணிக்கோங்க மக்களே. இதுக்கப்புறம் யாருமே நீங்கள் மூளை சொல்கிறத நம்பாதீங்க, மனசு சொல்கிறது நம்புங்க. ஏன்னா எவ்வளோ ஃப்ரீ ஃபெயிலை நான் நினச்சேன். அதே என் மனசு சொல்லிச்சு நம்பர் 1 தான் சொன்னியே. நான் சொன்னேனே என் காது குத்து கேட்டியே என் பிரெயின் நடிச்சிருப்பா. ஏதோ ஒரு லைஃப் தானே போயிருக்கு, இன்னும் 4 இருக்குல்ல. இங்கே பார்த்தீங்கன்னா கட்டிங் பிளேஸ் இருக்குது. ஏன்னா அங்கே இல்லைனா இங்கே தான் இருக்கும் அப்படி சொல்லி 2 பாசிபிள் லொக்கேஷன் பார்க்கலாம் சொல்லி நம்ம சீவரை போனோம். பட் அங்கே இல்லைனா இங்கே தான் இருக்கும். ஆனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மென்டல் அதை முட்டாள் தரமாக யோசிச்சு நம்ம சீவருக்கு போயிட்டோம். மக்களே தப்பன்ட்டேன் ஏன்னா எவ்வளோ டே ஓகே மேலே எடுத்துனா ஓகே இது இது போயிடு ஓகேவா எடுத்துடலாம் மக்களே. ஓகே அதோட பார்த்தா சேஃப் கேத்தலாம். பேராடி ஒழுங்கு மரியாதையா சேஃப் கே என்கிட்ட கொடுத்துரு. என்னடா உனைய போடுத்துற விட இல்லையா போடு மரியாதையா. சாரி போட்டு தள்ளிடவே. யாரது தாத்தாவா? பார்த்து இவ்வளோ பெரிய ஜப்ஸ்கே கொடுத்தா நீங்களே பார்த்துருக்கீங்க. செத்ததுனால தாத்தா கிடையாது கண்ணு போயிடுச்சு. அதான் இங்கே நம்ம கன்ஃபார்ம் 2 ஆமும் இருக்குன்னு நம்புகிறேன். ஒன்று இருக்காடா. ஐயோ ஒன்றுன்னா இப்போ தாத்தாவை வச்சு டக்குன்னு போடணும். பாட்டியும் வந்தாங்கன்னா சான்ஸ் இருந்தது. கேரட் ஒரு மாதிரி ப்ளூ கலர் இருக்குல்ல ஷார்ட்கே நான் வைக்கல. இப்போ வாங்க தாத்தா பாடு போடுறது அந்த ஈஸி. பேராண்டி ஒழுங்கு மரியாதையா சேக்கிய கொடுத்துறேன். கிராணி உன்னை யாரை ஷார்ட் கேமரா போட்டு தரலனா சிங்கிள் பேரலா கண்ணி அவனை போட்டு தர சொல்லுக்கிறானி. என் மொட்டை மாடியா செத்துறேன்டா. இப்போ கூட சொல்றது தெரியல. ஜஸ்ட்டு நான் பாட்டு சொல்றது கேட்டு தாத்தா வந்து சுற்றுப்பார். ஜஸ்ட்டு நீங்கள் நார்மல் மாடல் ஹார்மோடாக போனீங்க கன்ஃபார்ம் செத்துருப்பீங்க. இதுமாதிரி நீங்கள் லேட் ஆக்காதீங்க. இப்போ நம்ம கன் நீங்கள் போட்டு நமக்கு இது 2 இது இருக்குது. நம்ம சீவருக்கே போயிடலாம். நமக்கு ஏன் நம்ம சீவர் திரும்பி கண்ணு தூக்கிட்டு போகிறீங்க நீங்கள் கேட்கலாம். நம்ம திரும்பி அதே தான் ஓல்றது மாதிரி நம்ம முன்னாடி பிளான் பண்ணலாம். அந்த பிளானை நோக்கி போகிறோம். இப்போ தான் உங்களுக்கு ஒரு ட்ரிக்ஸ் சொல்கிறோம். வீட்டில் நீங்கள் வந்து பார்த்தா எப்பவுமே அதுக்கு ஒரு ஆனிமேஷன் இல்லை அதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணோன்னா இது கொஞ்சம் பொறுமையாக போங்க. இந்தமாதிரி வந்தீங்கன்னா க்ளோஸ்க்கான பட்டன் வந்துடும். இது பற்றி இப்படி பண்ணி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு சேஃபாக வந்துடுவீங்க. இதுக்காக நீங்கள் டைம்லாம் வேஸ்ட்டாக பண்ணுறா. நீங்கள் வந்து கண்ணி தூக்கி போட்டுட்டு பேரட் எடுத்துக்கலாம். அப்படி அதுக்கு என்ன தான் இருக்குது அப்படி பார்த்துருப்பேன். நம்பர் 2 இல்லைன்னா நம்பர் 1 தேர்ந்து ரிஸ்க் எடுத்து போகணுங்களா நம்ம தேய்ச்சிருக்கோம். பட் நான் தப்பு பண்ணிட்டேன். ஓகே இப்போ நம்ம விடுங்க போகலாம்.
இப்போ வந்து என்னடா காணாம போச்சா என்ன இந்த நெக்ஸ்ட் மேப் வந்து நம்ம சுத்தமா எட்டக்கால் வந்து கேட்டா 8 கால் கை அதுக்குள்ளே போடா ஸ்பைடர்லானே இது பயம்டா ஓகே வந்துருச்சு வீடியோ பார்த்தா உங்களுக்கு லைக் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணி நமக்கு நான் 1 லைக் வச்சுக்காட்டு 1 ஃபோக்கஸ் லைக் சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கியம் புக்கில் அப்படி சொல்லிடலாம் என்னது இருக்குது வின்சானலாம் வின்சானில் வந்து ஹேமர் கிடைக்கும் பட் நம்ம ஹேமர் தேவையில்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது யூஸ் பண்ணுங்க மக்களே அது என்னது இதுமாதிரி மோட்லாம் பண்ணிங்கன்னா இதுமாரி பண்ணலாம் நீங்கள் கன்று வச்சு இது எல்லா பிளாங்கையும் போடலாம் அதாவது சூரியக்காரி ஓகே பண்ணி பார்த்தா பேலாக்கி இங்கே போட்டுக்கலாம் மக்களே போட்டு கன்று எடுத்துக்கலாம் கண்ணு எடுத்துக்கலாம் பட் பாட்டி வருவாங்களா தெரியலையே ஏன்னா கப்பா ரீஸ் பண்ணியிருப்பாங்க இங்கே போட வேணாம் இங்கே போட்டுடலாம் இப்போதைக்கு காற்று இப்போ அங்கே போட்டால் இப்போ தாத்தா வந்து திடீர்னு எடுத்தார என்ன பண்ணுறது யோசிக்கிறமே சரி பார்க்க எடுத்து போட்டுடலாம் முதல்ல இதுக்கு ரொம்ப பாட்டி ஆந்தவே இருப்பான் நான் நம்புகிறேன் சரி ஓகே பேசாமல் பண்ணலாம் நம்ம ஸ்டார்ட் கண்ணை தூக்கிட்டு கார் உள்ள போட்டுடலாம் மக்களே அதுக்குள்ளே நம்ம வந்து பார்த்தோன்னா இது போட்டுடலாம் ஆனால் மக்களே இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கு பெஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்படி பார்த்து போட வேண்டிய மாதிரி இருக்குது அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பட் எந்த ஓட்டு மக்களே கார் இன்ஜின் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரை பண்ணுறோம் அதுக்கு போல்ட்டுலாம் இன்னொன்று பொருள் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூல் டேங்க்கு ரிப்பேர் பண்ணுற மாதிரி அதுக்கு ஹேமர் தேவைப்படுற மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லா புது அப்டேட் சூப்பராக இருக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் தூக்கி காரில் போட்டுருங்க பாட்டி வரவே ஃபீல் ஆகுது பட் வந்திருக்க மாட்டாங்க வந்திருக்க மாட்டாங்க மக்கள் சரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போட்டுருங்க ஏன்னா தாத்தா வந்தாலும் எடுத்துருவார் ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி வரணும் என்ன ஐயோ வாயில் என்ன இருக்கு தெரில உண்மையாக நடந்துருச்சு இப்போ பாட்டி வந்துருக்கா பாட்டி இங்கே வாங்க பேராணி ஒன்னால இங்கே தப்பிக்க முடியாது விட மாட்டேன் நான் தப்பிப்ப மாட்டி அதான் தப்பிச்சே தீர்வேன் தேவையா பாட்டி உங்களுக்கு அதான் சொல்லணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா போட்டு தந்து போயிடலாம் கொஞ்சம் என்னோடய வாய்ஸ் டல்லாக இருமே ஃபீல் ஆச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க கொஞ்சம் கோல்டு இருக்குது தான் என் வாய்ஸில் ஓகே இப்போ தாத்தா வராரா ஆனால் தாத்தா அப்படி சொல்லும் போது கிராண்ட் சைல்டோட ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணுறோம்ல அதுதான் முக்கியம் நான் ஒரு தாத்தா வராதே குழந்தை கட்டா பாராது அப்படி சொன்னது வரும் நான் தான் பண்ணதுக்கு தாத்தா அப்படி சொல்லி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருந்தேன் அது பார்க்காம இருந்தேன் அந்த வீடியோ பார்த்துடுவாங்க அது செம்ம ஃபன்னியாக இருக்கும் மக்களே பாட்டி என்ன பாட்டி உன்னை போட தள்ளிட்டேன் பட் ஆனால் தாத்தா ஆளை காணும் கிராணி உன்னை யார் போட்டு தள்ளது சொல்லு கிராணி மொட்டை மாடியா உன்னை அடிக்கிறானில அதாவது பாட்டியை தள்ளி விட்டு போடுறதுல பாட்டி காண்டாயிட்டாங்க வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க ஓகே எனக்கு கொஞ்சம் ஒரு நாய்ஸியாக வரும் உங்களுக்கு ஏன் பிகாஸ் நான் ஃபேன் போட்டிருக்கேன் கார் கீ கிடச்சிச்சு இரு இப்போ ஒன்று மறந்துட்டேன் மக்களே கேஸ் ஒன்றுக்கான போடவே மக்களே ஓகே உள்ளே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கீ இருக்குது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை சாப்பிடாது இப்போ எதா பண்ணியிருந்தாலும் வேஸ்ட் மக்கள் இப்போ அது ஏன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரிஸ்கேப் போட்டு இப்போ கார் ரிஸ்கேப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இரு இன்னும் கிராண்ட் போட்டு ஒரு ரிஸ்கேப் போடலையே ஸோ ஓகே நமக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் 2 வீக் முடிச்சு நான் போட பார்க்குறேன் ஏன் பிகாஸ் நம்ம ஈவன் முடிச்சதுக்கப்புறம் நம்ம அதை போடலாம் ஈவன் ஹோல் சீஸ் முடிச்சு ஸோ ஓகே இப்போ வந்து கார் எடுத்துடலாம் மக்களே ஸோ சாரி மைண்ட் ஆஃப் டே 5 பண்ண முடிச்சது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் போஸ்ட் பண்ண இருக்குது ஸோ நம்ம வந்து கேப்ல அவ்வளோதான் மக்களே ஓகே பார்த்து கொடுத்துடாது தெரியல மக்கள் நீ நெக்ஸ்ட் எஸ்கேப் இப்போ வந்து நான் ஆகணும் அப்போ படத்தை கட்டிடுறேன் நான் சொல்றது பதில் பாட்டியே சொல்லிட்டாங்க நம்ம வந்து பார்த்தா சீவர் எஸ்கேப் பண்ண வைக்கிற மக்களே ஸோ அதான் நம்ம நெக்ஸ்ட் வீக் போடலாமா இல்லை ஈவன் போடலாமா சொல்லுங்க நீங்கள் தான் ஸோ மேலே கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க சாப்பிட்டு சேர்த்துக்கலாமா பாய் மக்களே பாய் 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 பாய். We want to